ஹை ஃப்ரெண்ட்ஸ், அசைவ பிரியர்களுக்காக காரசாரமான சூரை மீன் ஊறுகாய் 1/2 கிலோ அளவுக்கு முள் இல்லாத மீன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஷ்மீர் சில்லி நல்லா வறுத்து வாசம் வந்ததும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மீனில் உப்பு, மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபிஷ் வந்துட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளில வச்சோன்னா 10 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்ல எண்ணெயில் தான் செய்யணும் ஸ்டோர் பண்ணோன்னா. இல்லை ஒரு 2-3 டேஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த எண்ணெயில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக லெமன் பிழிஞ்சு விடணும். நிறைய நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா வினிகர் தான் யூஸ் பண்ணணும். அதே நல்லெண்ணெயில் கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு நல்லா நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு வறுத்து வச்சுருக்கிற மீனை போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு எண்ணெய் வற்றி வரும். அந்த டைமில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான சூரை மீன் ஊறுகாய் ரெடி. முள்ளே இருக்காது, கறி மாதிரி இருக்கும். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துலேயுமே வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்டியான சூரை மீன் ஊறுகாய் ரெடி. ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.